நமக்கான நேரம் இப்ப வந்தாச்சு. பல வருஷங்களா மனிதர்களுடைய அலட்சியத்தால பூமியில அதிகப்படியான புகை மண்டலம் ஏற்பட்டுருச்சு. இயற்கையோட அழக அவங்க அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. 3000 வருஷங்கள் காத்ததுக்கு அப்புறமா ஆர்க் மறுபடியும் வெளியில வருவான். இந்த முறை இந்த உலகத்தை நாம தான் ஆள போறோம், நிரந்தரமா. எஸ் மாஸ்டர். ஒன்னு சொல்லவா, மாஸ்டர் விஷயத்துல ஏதோ ஒன்னு சரியா படலன்னு எனக்கு தோணுது. இங்க பாரு, முதல்ல உன்னோட கற்பனை சக்திக்கு ஃபுல் ஸ்டாப் போய் தேவையில்லாம பேசாத. சொன்னா கேட்க மாட்டிய. யாராவது ரூல் புக் பாத்தீங்களா? நல்லது, படிக்கவும் ஆரம்பிச்சிட்டியா? நிறைய ரூல்ஸ் இருக்கு. நிறைய ரூல்ஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அது என்ன? இல்ல, அவன் என்ன சொல்றான்னா அது நமக்கு இப்போ ஒரு ரூல் போதுமே, டீம் ஒர்க். யா, எனக்கு இது பிடிச்சிருக்கு. உதாரணத்துக்கு அவன் பலத்தை யூஸ் பண்ணலாம், எலிசாவோட மூளை யூஸ் பண்ணலாம், அப்புறம் உன்னோட அழக பயன்படுத்தலாம். சுறுசுறுப்புன்னு சொன்னப்பா. நமக்கு தேவைப்படுற ரூல் என்னன்னு உனக்கு தெரியுமா? டீம் ஒர்க். அந்த புக் ஆனா நமக்கு தேவைப்படாது. என்ன தேவைப்படாதா? டெய்லர், டெய்லர், உன்னை இன்சல்ட் பண்ணணும் நான் பேசல, நீ பேசாத. என்னாச்சு? டெய்லர் ஏன் கோபப்படுறா? ஏன்னா அந்த ரூல் புக்கை எழுதினதே அவதான். அப்புறம் இந்த அனிமேரியம்ல முதல்ல வந்து ஜாயின் பண்ணதே அவதான். 3000 வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தது, ஆனா இப்ப வித்தியாசமா இருக்கு. இத்தனை வருஷமா நான் டெய்லரை தான் நம்பி இருந்தேன். அவதான் எனக்கு கைடன்ஸ். உங்களை எல்லாம் அப்புறமா தான் எனக்கு தெரியும். அனிமேரியம் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? உங்க உலகத்துக்கு என்னாச்சு? அம்மா, அனிமேரியம் பத்தி கதை சொல்றீங்களா? ஓகே, லெஜெண்ட் ஆஃப் அனிமேரியம் ஆரம்பிக்கலாமா? பல வருஷத்துக்கு முன்னாடி, கரெக்டா சொல்லணும்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அழகான சொர்க்கம் இருந்தது. அங்க அழகான செடிகள்லாம் இருந்தது. அங்க நிறைய விலங்குகள், மனிதர்கள், நிறைய உயிரினங்களும் இருந்தது. எல்லாரும் ரொம்ப ஒத்துமையா இருந்தாங்க. இந்த ராஜ்யம் அனிமேரியா. மனிதர்களும் விலங்குகளும் ஒருத்தர் மதிச்சாங்க. எல்லாருமே இயற்கையோட முக்கியத்துவத்தை உணர்ந்தாங்க. அப்ப சந்தோஷத்தை தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்க வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருந்தது. திடீர்னு பூமிக்கு அடியில இருந்து ஒரு தீய சக்தி வந்த உடனே எங்க நிம்மதியே போச்சு. பூமிய மொத்தமா அழிக்கிறதுக்காகவே அது வந்தது. அவன்தான் மாஸ்டர் ஆர்க். இயற்கையும் மனித வாழ்க்கையும் தீய சக்தியால அவன் அழிக்க ட்ரை பண்ணான். ஏன்ஷியன்ட் வாரியர்ஸ் தீய சக்தியை எதிர்த்து நல்லா போராடினாங்க. அவங்க என்ன தப்பிக்க வச்சாங்க. என் பாதுகாவலனோட என்ன அனுப்பி வச்சாங்க. அவரு என்ன காட்டுக்குள்ள இருக்கிற வைல்ட் ஸ்வர்ட் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போனாரு. அங்க உங்களோட 5 அனிமல் கார்ட்ஸ் மூலியமா பாதுகாக்கப்பட்டனா பல வருஷங்கள் அமைதியா தூங்கிட்டேன். மறுபடியும் உலகத்துக்கு நம்ம தேவைப்படுற நேரம் வர வரைக்கும் நான் தூங்குனேன். அப்பதான் இந்த ஏன்ஷியன்ட் வாரியர்ஸ் இந்த மொத்த பூமியும் வானத்துக்கு அனுப்பிட்டாங்க. என்னையும்
ஒரு ஒரு பூமியையும் பத்திரப்படுத்தினாங்க. ஆனிமேரியம். அதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட் வாரியர்ஸ் மாஸ்டர் ஆர்க் அழிச்சிட்டாங்க. மிச்சம் இருக்கிற ஆர்க்ஸ் எல்லாம் அவங்க அப்படியே புதைச்சிட்டாங்க. இது வரைக்கும் எல்லாமே அமைதியா தான் இருந்தது. ஆனா இடைப்பட்ட வருஷங்கள்ல மனிதர்கள் இந்த உலகத்தை அப்படியே புகை மண்டலமா ஆக்கிட்டாங்க. பூமி மொத்தமும் ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு. தீய சக்தி மறுபடியும் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆர்க் மறுபடியும் வந்ததுனால இளவரசியும் அனிமல்ஸும் இயற்கையை காப்பாத்துறதுக்காக எழுந்துட்டாங்க. அப்புறம் இந்த அனிமல்ஸ் எல்லாம் ஆளுக்கு ஒருத்தரா நம்மள தேர்ந்தெடுத்திருக்கு. இப்ப நாம தான் தீய சக்தியை எதிர்த்து போராடணும். காட்டுக்கு ராஜா சிங்கம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதை தேர்ந்தெடுத்த ரேஞ்சரும் அப்படிதான். நீதான் இந்த டீமுக்கே லீடரா இருக்கணும். அம்மா, இதெல்லாம் உண்மையா? நிஜமாவே அனிமேரியன் இருக்கா? இல்ல செல்லம், இது சும்மா கதை தான். மறுபடி படிங்களேன் ப்ளீஸ். எனக்காக படிக்கிறீங்களா? ஓகே, மறுபடியும் படிக்கலாம். கிரேட். இதோ இந்த இடத்துல பாரு, இது ரொம்ப நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட கிடைச்சிருச்சு. ஸ்மைல் ப்ளீஸ். சூப்பர் ஷாட். என்ன வந்தா பயமா இருக்க? நீ மாயமா மறைஞ்சு போற. நீயும் தான் மறைஞ்சு போயிட்டு இருக்க. என்ன நடக்குதுங்க? எங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ். நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிங்க. என்னாச்சு? ப்ளீஸ் காப்பாத்துங்க. ப்ளீஸ். ஓ எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. மன்னிச்சிருங்க. நாங்க இங்க தான் இருக்கோம். இங்க பாருங்க, எங்களுக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். ஒரு மான்ஸ்டர் வந்தது. கேமரால போட்டோ எடுத்து எங்களை மாயமா மறைச்சிருச்சு. நான் உதவுறேன், கவலைப்படாதீங்க. தேங்க் யூ. ஹலோ எலிசா, ஆர்க் மான்ஸ்டர் ஒண்ணு வெளியே வந்திருக்கு. மக்களை மாயமா மறைய வைக்குது. நான் அதை பின்தொடர்ந்து போக போறேன். டெய்லர், நான் சொல்றதை கேளு. தனியா எதுவும் நீ செய்ய வேண்டாம். அவ போனை வச்சு ரொம்ப நேரம் ஆகுது. என்ன யாருமே காணோம். இது என்ன? இதெல்லாம் எப்படி ஆச்சு? ஒண்ணும் தெரியல. அப்படியே பிடிங்க. அப்படியே இருங்க. நான் அப்படியே தூக்கிறேன். வா, கவனமா. நாம போலாம். வா, சீக்கிரம் வா. இன்னும் நிறைய பேரை நான் போட்டோ எடுத்து ஆகணுமே. யாரையுமே காணோம். ஓ, அங்க இருக்காங்களா? இது பாரு, Wild Axes. மாஸ்டர் ஆர்க்குக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்கிட்ட இன்னும் எதிர்பார்க்கிறாரு. மாஸ்டர் ஆர்க்கா ஒரு இன்ச்சு போச்சு. ஜின்ட்ராக்ஸ், நீங்க என்ன பண்ற? ரேஞ்சர்ஸ வேட்டையாட தான் வந்திருக்கேன். தனியா வந்து மாட்டிக்கிட்டியா? அவங்கள பத்தி உனக்கு என்ன கவலை? உனக்கு நான் ஒருத்தியே போதும். அவ்வளவு பெரிய ஆளா? அதையும் பாத்துருவோம். ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப உனக்கு நான் மரியாதை செய்யறேன். நான் காத்துக்கிட்டு இருக்கேன். குளிச்சாச்சு. என்ன ரொம்ப அருமையா படம் பிடிச்சிருக்கியா? எப்படி தப்பிச்சு போனாங்க? டெய்லர், என்ன விட எலிசா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டெய்லர், நீ இப்ப ஓய்வு எடுக்கணும். என்ன விடு. Oh no. அந்த கேமரா ஆர்க கண்டுபிடிச்சு நான் அவனை அழிச்சே ஆகணும். எல்லாம் என் தப்புதான். டெய்லர், மறைஞ்சு போன உன் உருவத்தை நான் கொண்டு வரேன். ஏய், கால் கிரு, டீம் ஒர்க் மறந்துடாத.
எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. கேமரா ஆர்க். யாரு பாது? என் ஃப்ரெண்டோட உடல் உன்கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் திருப்பி கூட. நீயே இப்ப இந்த இடத்துல இருக்க மாட்டேன். நீ என்னன்னா அவளை தேடி வந்திருக்கியா? இதா பாரு, இத்தனை பேரை பிடிச்சு வச்சிருக்கேன். யாரையும் நான் தர மாட்டேப்பா. கூடிய சீக்கிரம் எல்லாரோட எனர்ஜியும் எனக்கு வந்துரும். ஏன் உன்னோட எனர்ஜியும் எனக்கு வந்துரும். போட்டோ எடுக்கலாம். ஒரு ஸ்மைல் கூட. எங்க ஓடி ஒளிகிற ஜல்லாக்குட்டி, எங்க போனாலும் விட மாட்டேன். ஜல்லாக்குட்டி எங்க ஒளிஞ்சிருக்க? வாடா செல்லம், ஒரே ஒரு போட்டோ தானே. வாடா செல்லம், அருமையா இருப்பேன். Oh no. எல்லாம் என் தப்பு தான். டெய்லர், மறைஞ்சு போன உருவத்தை நான் கொண்டு வரேன். இப்ப பாரு என்னோட கேமரா திறமை என்னங்கிறத. கஜாக் மாட்டிக்கிட்டியா? இல்லை. என்னாச்சு? பிலிம் தீந்து போச்சா என்ன? அதுக்கு நிறைய லைட் வேணுமே. கால், இது உன் தப்பு இல்ல. அட வாங்க அச்சானுங்களா. அவங்கள புடிங்க. உன் ஃப்ரெண்ட்ஸுகளால இப்ப உனக்கு உதவ முடியாது ரெட் ரேஞ்சர். அசையாம ஆடாம அப்படியே நில்லு. நான் உன்னை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம நிக்கிறேன். கேமரா கிட்ட விலகி போ. ஓகே, ரெடி ஆயிரு. சொல்றத கேளு. அங்கிருந்து வந்துரு. ரெடி. Why like that? அத நான் எடுத்துக்கிட்டேன். டெய்லர், சொன்னது செஞ்சிட்டா. நான் உன்னை பாத்துட்டேன். இதோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ள அவசரப்பட்டா என்ன அர்த்தம்? எங்களை என்ன நினைச்ச? நான் எப்போதுமே ஒரு ஸ்பேர் வச்சிருப்பேன். நமது ரொம்ப அட்வான்ஸ் கேமரா. 4 ரேஞ்சரையும் ஒரே நேரத்துல படம் பிடிக்கிறேன் பாருங்க. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. என்னோட லென்ஸ் போச்சு. டெய்லர் வந்தாச்சு. ரூல்ஸே தேவையில்லைன்னு சொன்னீங்க. இப்ப என்ன ஆச்சு? உன்னுடைய ரூலை நீயே 2 தடவை உடைச்சிட்ட. ஆமா, எனக்கு தெரியும். ஆனா தேவைப்படுற நேரத்துல ரூல்ஸ் உடைக்கிறது தப்புன்னு இல்லையே. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நான் தான் ஈகிள். நான் தான் ப்ளூ ஷார்க். நான் தான் பிளாக் ரேஞ்சர். ஒயிட் டைகர். நான் தான் ரெட் லைன். பூமியின் காவலர்கள் நாங்க ஒண்ணா இருப்போம். வாங்க போலாம். போங்க, போய் அவங்கள அழிங்க. இதோ உடனே போறேன். உனக்கு முன்ன ஆகலையே. இப்போ உங்க கதையை முடிக்கிறேன் பாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒண்ணும் பண்ண முடியல. அப்படியே மேல போயிடுவாங்க. என் லென்ஸ உடைச்சப்ப எனக்கு அப்படித்தானே இருக்கும். இந்தாங்க. இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கரெக்டா சொன்ன லைன். நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் தான் லீடர். நான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்.
முடிஞ்சது. இது என்னது? இப்ப பாரு, உன்னை ஒழிச்சு கட்டுறேன். Wild Blaster Cannon Mode. வேண்டாம், விடு. வாங்க, ஒரு கை பார்த்துடலாம். Line. டைகர் நீங்க ரெடியா? இத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அதையும் பார்த்துடலாமே. என்னாச்சு இவனுக்கு? நீ சீக்கிரமா இவனை உயிரோட வெளியில கொண்டு வா. தீய சக்திகளின் பிறப்பிடம் நான். வீழ்ந்த ஆர்குக்கு மறுபடியும் உயிர் கொடு. Eagle Float, attack! கலக்குறேன். Wild Zone, come back. வாங்க போலாம். Wild Force, Mega Zone. என்னது இது? ஷார்க்கின் பற்கள். Tiger attack! ஓ, என்ன பண்றீங்க என்ன? கான், உனக்கு பொதுவா அழிக்கிறது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் ரொம்ப ஆடிட்டு இருக்கான். அவனை அழிச்சுதானே ஆகணும். சரியா சொன்ன டைலர். நான் உங்க கதையை முடிக்கிறேன். உங்களை நான் சும்மா விட மாட்டேன். Mega Roar. Yes, நல்ல டீம் ஒர்க் கான். சீக்கிரமா நீ உன் பேரண்ட்ஸ கண்டுபிடிச்சிடுவ. கண்டுபிடிக்கணும். உன்னால நிச்சயமா முடியும். ஒன்னு தெரியுமா டைலர், உனக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படின்னா நீ அதை உன் டீம் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணலாம்ல, ரைட்? லீடர், நானே தான். நீங்க எல்லாருமே சிறந்த டீம்னு எனக்கு நல்லாவே தெரியும். Next time on Power Rangers Wild Force. That old place on the edge of town is haunted. The kid was searching for ghosts. Got scared, fell on his face. I wasn't scared. And I'm not a kid. If you'd have been there like you should have, then they all believe me about the orc being there. I'll show them I'm not a kid. Daddy! What have you done to Max? I'm coming for you, buddy!